try to say a few words. யோவான் 14ஆம் அத்தியாயம் 12ஆம் வசனத்திலே, என்னை விசுவாசிக்கிறவர் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வார், அது மாத்திரமல்ல அவைகளை காட்டிலும் மேலானவைகளையும் செய்வார். இந்த ஆண்டுடைய வார்த்தையினுடைய விளக்கமாக வாழ்வாக தான் என் அன்பு சகோதரர் திருவாளர் லே பிரசங்கியார் கலைஞர் 5 தாளந்துகளை பெற்றவராக விளங்குகிற திருவாளர் ஜானி ரமேஷ் ஐயா அவர்களை நான் காண்கிறேன். இந்த ஆன்மீக திரைப்படம், அதில் நடித்தவர்களெல்லாம் அவர்கள் இயக்கியிருக்கிற விதம், அதில் சொல்லப்படுகிற செய்தி உண்மையிலேயே நமது மூத்த போதகர் ஐயா சொன்னது போல இந்த காலகட்டத்திற்கு ஏற்ற ஒரு நற்செய்தியாக அமைந்திருக்கிறது. 5 தாளந்தை பெற்றவர் வேறு 5 தாளந்துகளை சம்பாதித்தார். அப்படிப்பட்ட ஆர்வம் ஆண்டுடைய அருளை பெற்ற திருவாளர் ஜே ரமேஷ் ஐயாவுக்கு இருக்கிறது. அதற்கு நம்முடைய பங்களிப்பு அவசியம் என்பதை நாம் உணர்கிறோம், உணர்த்தப்பட்டிருக்கிறோம். இயேசுவானவர் 12 சீடர்களை கொண்டு இந்த உலகத்தையே அசைத்தது போல திருவாளர் ஜி ரமேஷ் ஐயாவோடு அவருடைய அழைப்பு ஏற்று வந்திருக்கிற நாம் இந்த நற்செய்தி திருப்பணியானது இப்படி மீடியா மூலமாக நிச்சயமாக ஒவ்வொருடைய உள்ளத்தை போய் அது சேர முடியும். குறிப்பாக கிறிஸ்துவ அல்லாத அநேக உள்ளங்களை அது கவர்ந்து இழுக்க முடியும். எனவே அதற்கு நாம் இந்த வேளையில் நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம். இன்னும் அவர்கள் தரிசனம் கண்டிருக்கிற அநேக திரைப்படங்களை உருவாக்கி, அவர் ஒரு தீர்க்கதரிசியானவர். தீர்க்கதரிசியை எந்த மனிதனும் பாராட்டுவது கிடையாது. ஏனென்றால் இடித்து கூறுவார்கள். அந்த போதகர் கூட அங்கே அதில் அங்கி போட்டுட்டு, நான் சிமெட்ரி போர்டு கீழ்ப்பாக்கு சிமெட்ரி போர்டில் இருந்து ஒரு கிரமட்டோரியம் அமைக்க வேண்டும் என்று வாதிட்டவன். ஆனால் மக்கள் மத்தியிலே, கிறிஸ்தவர்கள் மத்தியிலே எதிர்ப்பு வந்தது, செய்யக்கூடாது என்று. அவர்களெல்லாம் இந்த படத்தை பார்த்தால் இது சரியானது தான் என்று புரிந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு இடித்து கூறுகின்ற ஒவ்வொரு நற்செய்தியும் அவரது திரைப்படங்களிலே நான் கண்டு ஆண்டவரை போற்றிருக்கிறேன். அவரோடு அவருடைய துணைவியார், அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகள், மருமக்கள் எல்லாம் அவருக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். அவர்களையும் இந்த நேரத்தில் பாராட்டுகிறேன். இப்படிப்பட்ட கிறிஸ்தவராக சாட்சி பகர அன்பு சகோதரரை கர்த்தர் இன்னும் உயர்த்துவாராக, இன்னும் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவாராக, நல்ல சுகத்தினாலும் பலத்தினாலும் நிரப்புவாராக, எடுத்து கையாளுவாராக என்று உங்கள் அனைவரின் சார்பிலே ஐயா அவர்களை வாழ்த்துகிறேன்.